2025 நியூ இயரை லாஸ்ட் வீக் தான் செலிப்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள 2026 நியூ இயரை செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி ஃபீலிங் உங்களுக்கும் இருக்கா? அப்போ நீங்கள் இந்த வீடியோவை கம்பல்சரி கடைசி வரைக்கும் பார்க்கணும். நம்ம எல்லாரும் சின்ன வயசில் ஒரு நாளையே ஒரு வீக் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். அதுவே வளர்ந்த அப்புறம் 1 இயரு 1 வீக் மாதிரி போயிட்டுருக்கு. இதுதான் ப்ரொபோர்ஷன் தியரி ஆஃப் சப்ஜெக்டிவ் டைம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 10 வயசு பையன் 1 இயரை தன்னோட என்டையர் லைஃப்பில் 10% மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான், ரொம்ப ஸ்லோவாக. அதுவே 40 to 50 இயர்ஸில் இருக்கிற ஒருத்தர் தன்னோட 1 இயரை என்டையர் லைஃப்பில் 2% மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார், ரொம்ப ஸ்பீடாக போகும். நீங்கள் கேட்கலாம், அது எப்படி திமிங்கலாம்? அந்த 10 வயசு பையனுக்கு 365 நாள் தான், அந்த 50 வயசு ஆளுக்கு 365 நாள் தான். ஆனால் அந்த சின்ன பையனுக்கு மட்டும் ரொம்ப ஸ்லோவாக போகுது, அந்த பெரியவருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. ஒரு எக்ஸாம்பிள் ஈஸியாக புரிய வைக்கிறேன் பாருங்க. நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு புது இடத்துக்கு போயிருப்பீங்க. லைக் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்கள் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு நியூ ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கலாம், ஒரு நியூ காலேஜுக்கு போகிறதா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். நீங்கள் போக சொல்ல ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருப்பீங்க. போகிற வழியெல்லாம் பார்த்துட்டே போவீங்க. இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருப்பேங்க. அதுவே நீங்கள் அந்த இடத்துக்கு ரிப்பீட்டடாக போனீங்களா சீக்கிரம் போயிட்டு வர மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் நம்ம பிரெயின் பாசிட்டிவ் மெமரிஸ் இருக்கிற பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்ணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்ல ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதுவே ரிப்பீட்டட் ஆக சொல்ல ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். சரி ப்ரோ, இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லைன்னா இருக்குது. சின்ன வயசில் பண்ணதை நம்ம அப்படியே ரிப்பீட் பண்ண வேண்டியதான். நம்ம ஏதாச்சும் ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும், ஆர் புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். லைக் ஒரு நியூ ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறது, ஒரு நியூ லாங்குவேஜை கற்றுக்கிறது, ஒரு ட்ரிப் போகிறது. இந்த மாதிரி நம்மளை ஒரு பிகினர் லெவல்லே வச்சுட்டு இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ப்ரோ, என்னால் இந்த அளவுக்கு தான் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்களா, நீங்கள் ஒரு சின்ன விஷயத்துலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷர்ட்டை போட்டு ஃபேண்ட்டு போடுவீங்கன்னா இப்போ ஃபேண்ட்டு போட்டு ஷர்ட்டு போடுங்க. ஆஃபீஸுக்கு டெய்லி ஒரே ரூட்டில் போவீங்கன்னா 1 வீக் வேறு ரூட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட உங்களை ரொம்ப எக்ஸைட் பண்ணும். அது உங்கள் லைஃப்பை ஸ்லோ டவுன் ஆகும். சரி, இந்த 2026ல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க.